ஜெய ஜெய சங்கரா ஹர ஹர சங்கரா 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 जय जय शंकर हरे हरे शंकर जय जय शंकर गुरुभ्यो नमः नमस्ते सुब्रत कांची पीठम श्रमचित दिव्यगण वेशम कांची जगद नमस्ते अपारकटित ज्ञान शांतिर्पणम श्री चंद्रशेखर गुरु प्रवामुदान कलियुगदेव कांचीमान இந்த யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபரிவார பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம் இருக்கு. ஒரு தலைப்பு நீங்க அனுபவத்தோட தலைப்பு திருப்புர சுந்தரி சொல்றத தானே சிவன் கேட்பார். நம்ம சின்ன நேரத்தில் எல்லாத்தையும் சொல்கிறோம். ஏன்னா நான் பெருசாக சொல்ல வேணான்றதுனால அப்படி பண்ணுறேன். நான் அடித்து சொல்கிறேன், இந்த சம்பவத்தை கேட்குறவா மாப்பிரியோட பக்தர்களா இல்லாதவா இன்னைக்கு மாறிடுவா. அப்படிப்பட்ட அனுபவம் நம்ம இது உக்ரானம் விக்ரானம்ன்ற அந்த இது அந்த இதில் தியாகு அவர் பூஜை இதெல்லாம் அவர் பூஜை சாமான்கள்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அப்போ அவர் சொன்ன அனுபவம் பெரிய அனுபவம். இது வேகமாக நம்ம கவர் பண்ணுறோம், எல்லாம் கேளுங்க. அம்மன்குடி அப்படிங்கிற கிராமத்தில் விஜயாத்திரை மாப்பிரி அங்கே வந்தபோது அந்த எங்கே தங்க போகிறோன்னு தெரியாது. அப்படி ரோட்டில் போய் ஏதோ ஒரு மரத்துக்கீழே பிரிவாக தள்ளி படுத்துட்டாராம். தியாகு மாமா உட்காந்துட்டுருக்க ஒரு இடத்துல நொண்டிகிட்டே ஒருத்தர் வரானா. அவர் எங்கள் வீட்டில் மாபிரியா பூஜை பண்ணணும்னு கேட்டாராம். சரி நீ என்ன கொடுப்பேன்? நான் 100 ரூபா பணமும் 2 மூட்டை அரிசியும் கொடுக்குறேன் அப்படின்னாராம். அதெல்லாம் முடியாது அப்படின்னாராம். பெரியவா எங்கேயோ படுத்துன்னு இருக்கவருக்கு எப்படி தெரியும்? பரமேஸ்வரன் அங்கேருந்து வந்தாராம். டேய் நொண்டி ராமையாடா, அவன் நான் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ்லாம் இவன் கூட தான் படித்தேன். நல்லா கோலி விளையாடுவான். அவன் கரெக்டாக குறிப்பாக அடிப்பான். என்னையே வின் பண்ணிருக்கான்டா நிறைய வாட்டி. நான் தான் தோற்றுருக்கேன் அப்படின்னாராம் பெரியவா. சரி இவன் வீட்டில் தங்கிடுவான், அவன் கொடுத்ததை வச்சுப்போம் அப்படின்னாராம். ஒரு குடிசை ஒன்று இருக்குது, அந்த குடிசையில் தங்கிட்டாரான். அந்த இடத்துல இப்போ உடனே பெரியவா அந்த பூஜை சாமான்கள்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டாருல, எல்லாம் இப்போ அடுக்கி வச்சுட்டார் இவர் நம்ம தியாகு மாமா. உடனே சொன்னாராம் பெரியவா, அடுத்த செகண்டு 3500 ரூபா ரெடி பண்ணிட்டார். பெரியவா எங்கே ரெடி பண்ணுறது? அதெல்லாம் கிடையாது, 3500லாம் என்கிட்ட 100 ரூபாய் என் பணம் ஒன்று இருக்குது, அது ஒன்றா கொடுக்குறேன் அப்படின்னு. ஏன்டா அப்படின்னா எல்லாம் பூட்டிட்டு போயிட்டார் மேனேஜர். அவள் பிரேக் எடுத்துன்னு போயிருக்கா, அவெல்லாம் வர 2 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம அப்படி தான் மேனேஜ் பண்ணணும். அப்படியா? ஆனால் 3500 இல்லைன்ற. ஆமாம் எனக்கு அவசரமாக தேவைப்படும்டா, நீ ஒன்றா போய் திருப்ப சுந்தரியை போய் கேட்டுட்டு வாப்போ, வேண்டுக்கோ கொடுப்பா அப்படின்னு நம்பியிருக்கா. அப்படின்லாம் பக்தர்கள் நம்ம தியாகு மாமா எப்படி இருந்திருக்காரு. அத்தியந்த இவர் அவர் கைங்கரியம் பண்ணிட்டு அங்கே போய் திருப்புர சுந்தரி கிட்ட உறக்க கேட்டிருக்காரு. 3500 ரூபா கொடுவா. பெரியவா கேட்குறா, என்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தாராம். வேண்டிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு, என்னடா போய் கேட்டியா? உறக்க கேட்டேன். சரி வந்துடும். சரி இன்னொரு 3500 ரெடி பண்ணுன்னா. போங்க பெரியவா, ஏற்கனவே இந்த 3500 வரட்டம், வந்தவொடனே அதை கேட்டுக்கலாம் அப்படின்ட்டாராம். திருப்புர சுந்தரி அப்புறம் கேட்டுக்கலாம். சரி போய்க்கோ அப்படின்னா சொல்லிட்டு பெரியவா போய் அந்த குடிசைக்குள்ளே போயிட்டாராம். ஒரு கார் ஒன்று வருதான். ஏகே ரங்கநாதன் வக்கீல் அவர் பொண்டாட்டி 2 பேரும் வரானாம். உடனே ஒரு கடன் தியாகு மாமா எதாவது பணம் கிடைச்சா கிடைக்குமே, சரி போயிட்டு நீங்கள் டக்குன்னு குளிச்சுட்டு வந்துருங்க, நான் உங்களுக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன்னு காஃபி போட்டு கொடுத்துருக்காரு. குளிச்சுட்டு வந்திருக்காங்க 2 பேரும். வரா குடிசையில் கூட்டின்னு போகிறா, நமஸ்காரம் பண்ணுறான். உடனே ரங்கநாதனோட பொண்டாட்டி கிட்ட பெரியவா சொல்கிறாளாம், என்ன ரங்கநாதன் அந்த கேஸை வக்கீல் அந்த ஒரு கேஸ் இவன் மேலே பொய் கேஸ் போட்டானா, அது வின் பண்ணிட்டானா அப்படின்னு கேட்டாராம். ஆமாம்மா வின் பண்ணிட்டாரு அப்படின்னா. ஆமாம் நீ என்ன பண்ணுறது? பொண்டாட்டி கிட்ட சொல்கிறார் ஜே.கே. ரங்கநாதன் பொண்டாட்டி மாப்பிரிவா, நீ என் படத்தை முன்னாடி நின்றுண்டு ஓன்னு கதறி அழற, பொய் கேஸ் போட்டுட்டா இவர் மேலே, நீங்கள் தான் வின் பண்ணி கொடுக்கணும்னு. நீ பெரிய பக்தர், நீங்களா உங்களுக்கு நான் அனுகிரகம் பண்ணாமல் நான் எப்படி இருக்க முடியும்? அதான் வின் பண்ணி கொடுத்துட்டேன். பெரியவா பரமேஸ்வரன் நினச்சிங்க. இது வரைக்கும் யாரும் பரமேஸ்வரன் தெரியாதவெல்லாம் இந்த செகண்ட்லேருந்து மாறிடுங்க. நான் உங்ககிட்ட உங்கள் காலை தொட்டு வேண்டிக்கிறேன். நான் பெரியவா எப்படி பேசியிருக்கா பாருங்க. நீ உறக்க அழற, நான் என்ன பண்ணுறது? உனக்கு அனுகிரகம் பண்ணாமல் நான் இருக்க முடியுமா? நான் அனுகிரகம் பண்ணிட்டேன், வின் பண்ணிட்டான் இல்லையா, வின் பண்ணிட்டேன். ஆனால் நீ என்ன பண்ண? பெரியவா சொல்கிற 3500 என் சன்னதியில் கொண்டு என்கிட்ட கொடுக்குறேன்னு சொன்னேன். அதான் பெரியவா 3500 பேர் கேளுன்னு இருக்கார் போய் திருப்புர சுந்தரி. ஆனால் நான் என்ன பண்ணேன்? காரில் கிளம்புறதுக்கு முன்னாடி, ரங்கநாதன் கிளம்புறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு 3500 ரூபாய் எடுத்து வச்சுட்டேன். 7000 வச்சுருக்கியா? ஆமாம் பெரியவா எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் இங்கே வச்சுரு, கிளம்பு, நமஸ்காரம் பண்ணு, கிளம்புங்க அப்படின்ட்டாரு. 7000 ஆகிடுதா? பெரியவா 3500 கேட்டார். திருப்புர சுந்தரி கொடுத்துட்டாடா? ஆமாம் பெரியவா தான் பரமேஸ்வரன், அப்புறம் கொடுக்காம என்ன அப்படின்னு சொல்லியிருக்கா தியாகு மாமா.
உடனே பரமேஸ்வரர் திருப்பூர் சுந்தரி ரெக்கமெண்ட் பண்ணாதாண்டா பரமேஸ்வரன் கொடுப்பார், திருப்பூர் சுந்தரி சொல்கிறதானே சிவன் கேட்பார் அப்படின்னு இருக்கார். சரி அங்கே வந்து தாடி ராமச்சந்திரர் இருக்காரான்னு பார்த்து அவர் கூட்டினுவார். என்னடா இது எல்லாமே பயங்கரமாக ஒரு பெரிய பிரமிப்பான விஷயங்கள் அதுக்கு நிஜமாவே நம்ப முடியாமல் இருக்கும் நம்மளால். அங்கே போய் பார்த்தா ஏதோ ஒரு இடத்துல இந்த புல்வெளி கிட்ட தாடி ராமச்சந்திரர் இருன்றவர் பெரிய அத்தியந்த பக்தராக அவர் உட்காந்துருக்காரு. கஷ்டப்பட்டு இன்னைக்கு அங்கே உட்காந்து அவர் கூட்டின்னு வந்து அவர் நமஸ்காரம் பண்ண உடனே, சரி உன் பொண்ணு கல்யாணம் இல்லையா? ஆமாம். இந்த 3500 எடுத்து அவனுக்கு 3500 கொடுத்துரு அப்படின்னாரான். 3500 கொடுத்தாரான். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து சரி அங்கே காக்கவாக்கம் சௌதிகள் வந்திருப்பார்ல, அவரை கூப்பிட்டுருவா அப்படின்றாராம். பெரியவாக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்க மாட்டேங்கிறதாங்க. எல்லாமே இவருக்கு தெரியாத அந்த யார் யார் எங்கே இருக்கார். காக்கவாக்கம் சௌதிகள் வந்து சரி உள்ளே எல்லாம் ஏகே ரங்கநாதன் வெள்ளம் பேசிகிட்டு இருக்கா, அவருடைய சவுண்டாக இருக்குது, நம்ம டிஸ்டர்ப் பண்ணுவானா அவரு ஒரு மூலையில் போய் உட்காந்துட்டு இருக்காராம். பெரியவா எங்கேயோ உட்காந்துட்டு எங்கெங்கேயோ யாரோ உட்காந்துட்டு இருக்கிறதெல்லாம் எப்படி தெரியுறதுல பெரியவா பரமேஸ்வரன் நம்மளாம் மாறி ஆகணும், நம்ம பரமேஸ்வரனுடைய பக்தர்களாக ஆகணும். அதுதான் நான் இது வழியாக உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் காக்கவாக்கம் சோதனைகள் கூட்டின்னு வந்தாராம். இவர் இருக்கார் ஏற்கனவே தாடி ராமச்சந்திரன் இருக்கார். அவர் நமஸ்காரம் பண்ணி எழுந்தோடனே அவர்கிட்ட 3000 கூடுறா எடுத்து அப்படின்னா அவர் கொடுத்துட்டாராம். இப்போ 3500 இவருக்கு 4000, யாருக்கு நம்ம ராமச்சந்திரருக்கு தாடி ராமச்சந்திரன் 4000, இவருக்கு 3000, 4000 அவருக்கு கொடுத்துருக்கார், இவருக்கு 3000, 7000 எடுத்து 7000 தான் நான் கொடுத்தா அந்த மாமி ஏகே ரங்கநாதனோட பொண்டாட்டி. சரி கிளம்புங்க அப்படின்னா அவள் கிளம்பி போயாச்சு. போனவொடனே பெரியவா வந்து, டேய் இப்போ என்னாச்சு தெரியுமா உனக்கு அப்படின்னு கொஞ்ச நேரம் ராத்திரியில் சொல்கிறாளாம் பெரியவா. சொல்லுங்க பெரியவா அப்படின்னு. பெரியவா தான் பரமேஸ்வரனை எடுத்த அவள் கிளம்புல காரில் கிளம்பும்போது பெரியவா வேற சொல்லியிருக்கா, அந்த தாடி ராமச்சந்திரன் நீ வந்து வாடகைக்காரில் வந்திருக்கேன் பெரியவா, எடுத்துன்னு வந்திருக்கேன். சரி உன் பொண்டாட்டியை நீ வீட்டுக்கார உன் பொண்டாட்டியை வந்து தூக்கி பின்பக்கத்தில் அவர் போடு, அவன் முன்னாடி உட்கார, அதை சவுதிகளை முன்னாடி போட்டுக்க. ஏன்னா அவன் பொண்டாட்டி என்ன பண்ணுறா, உங்ககிட்ட தொணன்னு எதாவது பேசிகிட்டே வருவா, எல்லாம் தெரியும் பெரியவாளுக்கு. அப்புறம் சொல்கிறார் அவர்கிட்ட, இப்போ என்ன எடுத்து தெரியுமா உனக்கு தேவகிட்ட 500 ரூபாவை திருப்பி எடுத்து இவர்கிட்ட இவர் வந்து 3500 வச்சுக்கிட்டு 500 ரூபா அவர்கிட்ட எடுத்து கொடுத்துட்டாரு காக்கவாக்கம் சோதிகளுக்கு. இப்போ இவருக்கு 3500, அவருக்கு 3500, 7000 கணக்கு சரியாக எடுத்தா அப்படின்றாரு. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவீச்சரும் மகாபிரிய பதவீச்சரும் பெரியவாளுக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது.